சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கனமழை காரணமாக அரசு பேருந்து மீது வேப்பமரம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் காமேஸ்வரன் வழங்க கேட்கலாம். காமேஸ்வரன், வணக்கம். தற்போது அரசு பேருந்தில் பயணித்த பயணிகள் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்பட்டதா? மரத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறதா? தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மேட்டூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சேலத்திலிருந்து மேட்டூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மேட்டூர் ஆர்எஸ் அருகே நின்று பயணிகளை இறக்கிவிட்டு கிளம்பும் போது அதன் மீது 90 ஆண்டு பழமையான வேப்பமரம் சாய்ந்தது. அப்போது சாய்ந்த போது பேருந்தில் 17 பயணிகள் இருந்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. மரத்தின் அடியில் பெட்டிக்கடை வைத்திருந்த ஒரு நபருக்கு மட்டும் இடுப்பில் முறிவு ஏற்பட்டு மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்தின் காரணமாக மேட்டூர் சேலம் பிரதான சாலையில் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்துக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தீயணைப்பு துறையினர், கடற்கரை காவல்துறையினர், தேசிய நெடுஞ்சாலைத்துறையை இணைந்து மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி காமேஸ்வரன்.